நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அவமதிக்கிற செயல், எங்களின் உரிமையை பறிக்கிற செயல். இப்படி உரிமையை பறிப்பதன் மூலம் எங்கள் குரலை ஒடுக்கிவிட முடியாது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சார், இன்றைய தினம் நாடாளுமன்றத்துல கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருந்தப்ப எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அங்க ஒரு அமளி துமளியான நிலவரத்தை நம்மளால பார்க்க முடியுது. என்ன சார் நடந்துச்சு? இல்ல, நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் குடியரசுத் தலைவர் உரை மீதான நம்பிக்கை தீர்மானத்தின் மீது, நன்றி சொல்லும் தீர்மானத்தின் மீதான உரையை இன்றைக்கு தொடர்ந்தார். தொடர்ந்தவுடன் அவர் நேற்றைக்கு போலவே குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை, வெளிவராத ஒரு புத்தகத்தை பற்றி பேசக்கூடாது, அதனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளானது என்று அவர்கள் தெரிவித்த பொழுது அவர் அதை அவையினுடைய பரிசீலனைக்கு அவையிலே முன்வைத்தார். முன்வைத்து விட்டு அவர் தன்னுடைய பேச்சை நாட்டினுடைய பாதுகாப்பு எவ்வளவு தூரம் கேள்விக்குள்ள இருக்கிறது என்று தன்னுடைய பேச்சை தொடர்ந்தார். நீ நாட்டினுடைய பாதுகாப்பை பற்றியே பேசக்கூடாது என்று சொல்ல குடியரசு அவையினுடைய தலைவர் முயற்சி செய்தார். ஒரு உறுப்பினர் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதையெல்லாம் அதெல்லாம் கட்டுப்படுத்துகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அவர் நாட்டினுடைய பாதுகாப்பு, ஏன்னா இந்திய சீன உறவு, இந்திய அமெரிக்க உறவை பற்றித்தான் குடியரசுத் தலைவருடைய உரையில் பிரதானமாக வாதிக்கப்பட்டிருக்கிறது. முன்வைக்கப்பட்ட பட்ஜெட்டிலும் அதுதான் முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இரண்டு நாட்டினுடைய உறவு அல்லது இரண்டு நாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பேசக்கூடாது என்று சொல்ல முடியாது என்று மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர்களும் வாதிட்டார். இந்த பின்னணி இல்லை, நான் உங்களை பேச அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உடனடியாக சபாநாயகர் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினரை பேச அழைத்தார். இது அப்பட்டமான ஒரு அநீதி. அதாவது 240க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எம்பிக்கள் இருக்கிற ஒரு அவையில் குடியரசுத் தலைவரினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவரை பேச விடாமல் நிறுத்திவிட்டு ஆளுங்கட்சி தரப்புல இருக்கிற ஒருவரை பேச அழைத்தது என்பது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை, நாடாளுமன்ற மரபை அழிக்கிற ஒரு மிகப்பெரிய வேலை. இதற்கு எதிராக நாங்கள் அவையின் மையப்பகுதியிலே சென்று குரல் கொடுத்தோம். நாடாளுமன்றத்தினுடைய மரபு காப்பாற்றப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தோம். அதற்காக நான் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய 7 உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட மொத்தம் 8 உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவதாக ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கொண்டு அவையிலே முன்மொழிந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சார், இப்ப குரல் கொடுக்கறது ஓகே, பட் பேப்பர் எல்லாம் தூக்கி போடுறது ஒரு முறை அவையை கலங்கப்படுத்துறதாகாதா? இல்ல, அவையை கலங்கப்படுத்த வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இல்ல. அவையினுடைய மரபை, அவையினுடைய ஜனநாயக விதிகளை, அடிப்படையான ஜனநாயக உரிமையை கலங்கப்படுத்துகிற வேலையை 2 நாளாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். குறிப்பாக ஒரு விஷயத்தை பேசக்கூடாது என்று சொல்ல ஒன்றுமே கிடையாது. ஒரு நாட்டினுடைய அடிப்படை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அதை விவாதிப்பதற்கு நீங்க அது தவறுனா நீங்க பதில் சொல்ல போறீங்க, அமைச்சர் பதில் சொல்ல போறீங்க, அது தப்புன்னு சொல்லுங்க, நாட்டுக்கு என்ன தெரிஞ்சுட்டு போறோம், நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தவே கூடாது, பேசவே கூடாது என்று சொல்வதற்கு எந்த விதியும் கிடையாது. எனவே அதற்கு எதிராக ஜனநாயக முறைப்படி நாங்கள் எங்களது மறுப்பை தெரிவித்தோம், எங்களது உரிமையை நாங்கள் நிலைநாட்டினோம். திமுக எம்பிக்களும் ஆதரவு கொடுத்தாங்களா சார் உங்களுடைய இந்த? எல்லா எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அவையில அவையின் மையப்பகுதியில் தான் நீங்க மட்டும் நீக்கப்பட்டிருக்கீங்களே, காங்கிரசும் கம்யூனிஸ்ட். நாங்க 8 பேர், ஆமா, நாங்க 8 பேர் நீக்கப்பட்டிருக்கிறோம். நாளைக்கு இந்த போராட்டங்களை அவர்கள் தொடர்வார்கள். சார், சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கீங்க. இனி அவை நடவடிக்கையில இந்த தொடர் முழுவதும் கலந்து கொள்ள முடியாது அப்படின்றப்ப இந்த நடவடிக்கை எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு அப்பட்டமான நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அவமதிக்கிற செயல், எங்களின் உரிமையை பறிக்கிற செயல். இப்படி உரிமையை பறிப்பதன் மூலம் எங்கள் குரலை ஒடுக்கிவிட முடியாது, எங்கள் குரல் மேலும் வலுப்படும். ஓகே சார், தேங்க்யூ. இது நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் பாஜக சமரசம் செய்து கொள்ளலாம், ஆனால் எதிர்க்கட்சிகளாகிய நாங்கள் ஒருபோதும் அதில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்தேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.